الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وألقى في الأرض رواسي أن تميد بكم وأنهارا وسبلا لعلكم تهتدون وعلامات وبالنجم هم يهتدون صدق الله العظيم. அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் கிருபையால் கடந்த வாரம் வரை சூரா அன்-நஹல் தேனி என்கிற அத்தியாயத்தினுடைய 14 வசனங்கள் பார்த்தோம். கடைசியாக நடைபெற்ற 14வது வசனத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கடலை வசப்படுத்தி கொடுத்தான், அந்த கடலிலே இருந்து நீங்கள் புதிய இறைச்சியை சாப்பிடுகிறீர்கள், அதிலிருந்து ஆபரணங்களை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள், அதிலே கப்பல்கள் தண்ணீரை கிழித்து கொண்டு செல்வதை பார்க்கிறீர்கள், அதன் மூலமாக உங்களின் வணிகத்தில் நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை தேடுகிறீர்கள், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இறைவன் கடலை வசப்படுத்தி கொடுத்தான் என்று பார்த்தோம். அவ்வாறு கடலை வசப்படுத்தி கொடுத்ததில் கடல் சார்ந்த பயன்பாடுகள், கடல் கூறும் அதிசயங்கள், கடலினால் நமக்கு ஏற்படுகிற பிரயோஜனங்கள் என்றெல்லாம் பல்வேறு விஷயங்களை இதிலே பார்த்தோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கடலின் மூலம் சஹாபாக்களில் ஒரு கூட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய அம்பர் என்கிற ராட்சச மீனை உணவாக கொடுத்ததை பற்றி பார்த்தோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் செய்ததும் அந்த கப்பல் செய்யும் கலையை அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி கற்றுத்தந்தான், அவர்கள் எப்படி அதை செய்தார்கள் என்பதை பார்த்தோம். முத்து பவழம் போன்றவற்றை கடலிலே இருந்து எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அல்லாஹ் தொடர்ந்து வானம் பூமியை, சூரியனை, சந்திரனை, இரவை, பகலை, கால்நடைகளை, ஒட்டகத்தை, கழுதையை, கோவேரி கழுதையை என்றெல்லாம் வரிசையாக அவன் படைத்த பேரதிசயங்களை எல்லாம் சொல்லி முடித்து கடலையும் சொன்ன இறைவன் தொடர்ந்து சொல்லுகிறான், அவன் இந்த உலகத்தில் அடியார்கள் மீது புரிந்த அளப்பெரிய அருட்கொடைகளை குறித்து அல்லாஹ் சொன்னான். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வசனம் 15, وَأَلْقَى فِي الْأَرْضِ رَوَاسِيَ أَنْ تَمِيدَ بِكُمْ, உங்களை கொண்டு அசையாமல் இருப்பதற்காக பூமியிலே மலைகளை நட்டு வைத்தான், வஅன்ஹாரன் ஆறுகளை ஓட வைத்தான், வசுபுலன் பாதைகளை லஅல்லக்கும் தஹ்ததூன் நீங்கள் வழி பெறுவதற்காக பாதைகளை அமைத்து கொடுத்தான், வஅலாமாத்தின் இன்னும் சில அடையாளங்களையும் அமைத்தான், வபின் நஜ்மி ஹும் யஹ்ததூன் நட்சத்திரங்களின் மூலம் அவர்கள் வழி பெறுகிறார்கள். அஃபமன் யஹ்லுகு கமன் லா யஹ்லுகு அஃபலா ததக்கரூன், படைக்கக்கூடிய அல்லாஹுவும் கமல்லா யஹ்லுகு எதையும் படைக்காதவனை போன்றா, இந்த ரெண்டும் சமமா, அஃபலா ததக்கரூன் நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா, உபதேசம் பெற மாட்டீர்களா என்று சொல்லுகிறான். சிறிய 3 வசனங்கள். இதில் முதலாக அல்லாஹ் சொல்ல வருவது பூமிக்கு அரணாய், பூமிக்கு பாதுகாப்பாய்,
ஆடாமல் அசையாமல் பூமி இருப்பதற்கு இறைவன் மலைகளை அமைத்தான், ஆறுகளை அமைத்தான், வழிகளை அமைத்தான் என்று குர்ஆன் பேசுகிறது. பொதுவாக பூமி முழுக்க அல்லாஹுவால் அமைக்கப்பட்டிருக்கிற மலைகள் குறித்து குர்ஆனுடைய நிறைய இடங்களில் வருகிறது. கடைசியாக கடலை பேசியவன் கடலுக்கு பின்னாலே மலைகளை ஏன் பேசுகிறான் என்றால், பெரும்பாலும் உலகத்திலே ஓடுகிற ஆறுகளெல்லாம், எல்லா ஆறுகளும் அது எங்கிருந்து துவங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மலைகள்ல இருந்து தான் துவங்குகிறது. ஆறுகளுக்கு ஒரு ஃப்ரம் டு இருக்கும் அல்லவா, துவங்கும் இடமும் முடியும் இடமும். முடியும் இடம் கடல். எல்லா நதிகளும் போய் கடலில் தான் கலக்கும், வேற எங்கேயும் கலக்காது. ஆனால் ஆறுகள் தோற்றம் எங்கே அப்படின்னு பார்த்தா, எல்லா ஆறுகளும் தோன்றுவது மலைகளில், மலை இடுக்கில். அதுவும் அவ்வளவு சீக்கிரம் மிக சரியாக இந்த இடத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்ல முடியாத அளவுக்கு அடர்ந்த மலைகளிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். மலைகளிலே இருந்து ஊற்று பிறக்கும், அது அப்படியே வடிந்து கீழே ஆறாக ஓடும். அல்லாஹ் ஆறுகளை எல்லாம் மலைகளிலிருந்து படைத்திருப்பதால் மலைகளை பற்றி இங்கே சொல்லுகிறான். எனவே உலகத்தில் ஆறுகளும் ஊற்றுகளும் தோன்றுவது என்பது நிச்சயமாக மலைகளில இருந்து. அதை அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ரவாசிய என்றால் உறுதியான மலைகள். அதுக்கு பிறகு ஆறுகள். உலகத்தில் ஏராளமான ஆறுகள் உண்டு. ஹதீஸிலே சய்யிதுல் அன்ஹாரி நஹ்ருன் நைல் என்று வருகிறது. ஆறுகளுக்கெல்லாம் தலைவர், ஆறுகளுக்கெல்லாம் தலைவர் நைல் நதி என்று வருகிறது. நைல் நதியினுடைய துவக்கத்தை குறித்து ஒரு சில ஹதீஸுகளில் அது மலைகளில் இருந்து தோன்றல என்று வருகிறது. நைல் நதி சுவனத்திலிருந்து வருகிறதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. இதை வச்சுட்டு ஆய்வெல்லாம் நடந்தது. நைல் எங்கிருந்து வருதோ அது வரைக்கும் போனாங்க. போய் 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 எங்கிருந்தாவது நைல் தொடங்குகிற இடத்தை கண்டுபிடிச்சிடலாங்க. நைல் துவங்குகிற இடத்தை கடைசி வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அல்லாஹ் ஆறுகளை அமைத்தான். அதே மாதிரி மலைகளை அமைத்தான். வசுபுலன், நீங்கள் வழி வருவதற்காக பூமியிலே மலைகளை அல்லாஹ் ஆக்கி வைத்தான். யார் எங்க நடந்து போனாலும் ஒரு கட்டத்துல வழி தெரியாம நிற்குவோம். சஃபர்ல, பிரயாணத்துல, எங்கேயாவது காட்டு பகுதியில போறோம், பாலைவனத்துல போறோம். சரி, எங்க நமக்கு வழி எப்படி தெரியும்னா, மலைகளை வைத்து அந்த காலத்துல வழி அமைச்சுக்குவாங்க. அந்த மலையிலிருந்து கிழக்க போகணும், இந்த மலையிலிருந்து இப்படி மேற்க போகணும். மலைகள் வழிகாட்டு மையங்களாக அவைகள் செயல்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா மலைகளை ஒரு குறிப்பிட்ட அடையாளங்களாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த அடையாளங்களை வைத்து கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், வசுபுலன் லஅல்லகும் தஹ்ததூன். ஆங்காங்கே வழிகள் இருக்கிறது. திடீர்னு பரந்த பாலைவனம், நீங்க போகணும், எப்படி போவீர்கள்? ஆங்காங்கே நாம ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி பல விஷயங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்னைக்கு உள்ள அட்வான்ஸா உள்ள உலகத்துல எல்லாம் அளந்து அதை இது வச்சு மயில் கல்லு, ஸ்டோன் இதெல்லாம் வச்சு இது இந்த ஊர் சென்னை 50 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த எந்த அடையாளங்களும் இல்லாத காலத்தில் பாலைவனத்தில் பயணம் செய்தவர்களுக்கு என்ன அடையாளம் இருந்துச்சு? வழி எப்படி கிடைச்சது? அந்த வழிகளாக இவைகளெல்லாம் செயல்பட்டிருக்கிறது. அதான் இறைவன் அடையாளங்கள் என்று சொல்லுகிறான். ரெண்டு அடையாளம் தான். ஒன்று மலைகள் அடையாளம், மலையிலிருந்து இப்படி போகணும், இந்த சின்ன மலை ஒன்று வரும், அதிலிருந்து வலது பக்கம் போகணும், இப்படி அடையாளம். அல்லது காற்று அடையாளம், காற்று வழிகாட்டும் அடையாளமாக இருந்திருக்கு. அது எப்படி அப்படின்னா, காற்று அடிக்கிற திசையை வைத்து இவர்கள் குறிப்பா கப்பல் பிரயாணம், கடல் பிரயாணம், கடல் பிரயாணத்துல பூரா கப்பல்ல போறவங்களுக்கு மழையெல்லாம் இல்லை, காற்று அடிக்கிற திசையை வைத்து அவர்கள் போவார்கள். காற்று இந்த பக்கம் அடிக்குது, இவங்க போற திசையை அதை வச்சு கணிப்பாங்க, இப்படி போகணும்.
வடக்கு பக்கமாக இருந்து காற்று வருகிறது. இந்த காற்றை கணிச்சு தன்னுடைய களத்தை, தன்னுடைய படகை, கப்பலை செலுத்தி செல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆக நாம இன்னைக்கு வழிகளுக்கு நிறைய வச்சிருக்கோம். வழிகள் அமைக்கப்படாத காலத்திலேயே எல்லா பிரயாணமும் நடந்துட்டு தான் இருக்கு. மக்கால இருந்து கிளம்புனாங்கன்னா ஷாம் தேசம் வரையும் போவாங்க. மக்கால இருந்து கிளம்புனாங்கன்னா யமன் தேசம் வரையும் போவாங்க. பாரசீக நாடுகள் வரையும் போவாங்க. எந்த வழி? இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஒத்தையடி பாதையோ அதோ இதோ யாராவது நடந்தால் தானே, யாராவது நடந்து வழிகள் அமைச்சு கொடுத்துருந்தா தானே. ஒரு வழியும் இல்லை, திறந்த வழி. எப்படி போனார்கள்? காற்றடிக்கும் திசையை வைத்து, மலைகள் இருக்கிற திசையை வைத்து அவர்களாக கணிப்பார்கள். தப்சீர்ல அல்லாமா ராஜி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, ஒரு நேரம் இருந்துச்சா மக்காவில் இருந்து ஷாம் தேசத்திற்கு வியாபாரத்துக்கு செல்றவங்களுக்கு வழிகள்ல சில பேர் மண்ணை எடுத்து மோண்டு பார்ப்பாங்களாம். மண் வாசனையில அதை எடுத்து பார்த்து அந்த மண்ணுடைய வாசனையை வச்சுட்டு அப்படி போவாங்களாம். இது வேற எங்கேயாவது எடுத்து பார்க்கிற போது மண் வாசனை மாறுபடும். மண்ணுடைய வாசனை மாறுபடுவதை வைத்து இவர்கள் போக வேண்டிய திசையும் போகக்கூடாது என்கிற திசையும் தீர்மானிக்கப்பட்டது. அப்படி நிறைய பிரயாணங்கள் எல்லாம் நடைபெற்றது என்று எழுதுகிறார்கள். குறிப்பாக குறைஷிகளை பொறுத்தவரையும் அவங்களுடைய பிளஸ் பாயிண்டே என்னன்னா, குரான்ல வர்ற மாதிரி ஓசை, கோடையிலும் குளிர்காலத்திலும் குறைஷிகள் அவங்க வியாபார பயணம் போவார்கள்ங்கிறது தான் குரான் பெருமையாக சொல்லுகிறது. மிக அதிகமாக பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு குறைஷிகள் அதிகம் சஃபர் செய்வார்கள். அந்த சஃபர் செய்கிற குறைஷிகள் எப்படி சஃபர் செய்வாங்க அப்படின்னா, நட்சத்திரங்கள் தான் பெரும்பாலும். நட்சத்திரங்களை கவனிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன் பாதையை அமைப்பார்கள். வெகு தூரம் போனதற்கு பிறகு அதே நட்சத்திரத்தில் இருந்து நாம் வலது பக்கம் எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அல்லது இடது கை பக்கம் எவ்வளவு தூரம் வந்திருக்கோம், நட்சத்திரங்களை வைத்து கொண்டு அவர்கள் வழி பெறுவார்கள் என்கிறது குர்ஆன். நட்சத்திரங்கள் மூலம் அவர்கள் வழி பெறுகிறார்கள். இப்ப இந்த நட்சத்திரங்கள் மூலமாக வழிபெறுதல் அப்படின்னு வைக்கிறப்ப இது கடல் வழிக்கும் பொருந்தும், தரை வழிக்கும் பொருந்தும். மிக அதிகமா கடல் வழிக்கும் பொருந்தும். கப்பல்ல நைட் நேரத்துல போறாங்க, ராத்திரி நேரத்துல போறவங்களுக்கு நட்சத்திரம் மட்டும்தான் அந்த கப்பலுடைய மாலுமிக்கு தெரியும். அதை வச்சுட்டு தான் அவர் கப்பலை ஓட்டுவார். இந்த நேரம் ஒரு ஹதீஸ் இங்க நாம் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும். சஹாபா பெருமக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல அவர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். அபிஐஹிம் யுக்ததைத்தும் யஹ்ததைத்தும், நீங்கள் அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். அதுல அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அப்படின்னா, நட்சத்திரம் எப்படி தரை வழியாகவும் தண்ணீர் வழியாகவும் பயணம் போகக்கூடியவர்களுக்கெல்லாம் நட்சத்திரம் சரியான வழியை காட்டுமோ அதுபோல எனது சஹாபாக்கள் வழிகாட்டுவார்கள்னு அர்த்தம். இப்ப நட்சத்திரம் தரையிலும் தண்ணீரிலும் ரெண்டிலுமே சரியா வழிகாட்டுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நிறைய காலங்களில் நட்சத்திரத்தை வைத்துத்தான் அடையாளமாக இருந்தது. இன்னைக்கு கூட மார்க்க சட்டங்கள்ல பார்த்தோம்னா கிபிலாவுடைய பாடத்துல தொழுகைக்கான கிபிலா விஷயத்துல எங்காவது ஒருத்தர் காட்டு வழியா போயிட்டு இருக்காரு, பாலைவனத்து வழியா போயிட்டு இருக்காரு, எது கிபிலான்னு அவருக்கு தெரியலன்னா சட்டம் எழுதுறாங்க, நட்சத்திரத்தை வைத்து அவன் திசையை தீர்மானிப்பான். நட்சத்திரங்களை வச்சு அவனா ஒரு ஆராய்ச்சி பண்ணி முடிவுக்கு வைப்பான். நட்சத்திரங்கள்ல சரியா தெரியல, மலைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அதை பார்த்து நீ கிபிலாவை கெஸ் பண்ணிக்கோ. அதுவும் முடியல, காற்றை வைத்து கெஸ் பண்ணிக்கோ. இப்ப இதெல்லாம் பூமியில் அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட அடையாளங்கள். கிபிலா தெரியாத நேரத்துல எல்லாம் அப்படிதான். பொதுவா யாராவது தொழுகிறதுக்கு அவங்களுக்கு கிபிலா தெரியல அப்படிங்கிறப்ப நம்ம பார்க்கணும், அல்லாஹ் சொன்ன இந்த அடையாளம் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். அடையாளம் இருந்தா ஒரு சட்டம்,
கிபிலா தெரியாத நேரத்துல அடையாளம் எல்லாம் இல்லை அப்படின்னா ஒரு சட்டம். சரி, எந்த அடையாளமும் இல்லை, என்ன செய்யறது? ஒன்றும் வேண்டாம், அவர் மனசுல அநேகமா கிபிலா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு தக்பீர் கட்டி தொழுதலாம், தொழுக கூடியிருக்கும். அவருடைய ஆய்வில் அவர் எண்ணத்தில் எந்த திசை என்று மிகைப்பாக எண்ணம் வருகிறதோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவர் தொழுகையை நிறைவேற்றிடணும். இது எந்த அடையாளமும் இல்லாத இடத்துல. சரி, இப்போ ஒரு அடையாளமும் இல்லை, அவரா முடிவு பண்ணி ஏதோ ஒரு இடத்துல தொழுதுட்டாரு. இப்போ அடையாளம் இருக்குது, ஆனா மனசுக்குள்ள நிறைய சந்தேகம் இருக்குது. இப்போ என்ன செய்யறது, எப்படி தொழுகிறது? மார்க்க சட்டங்கள்ல சில பேர் எழுதியிருக்கிறாங்க, கிதாபுகள்ல இந்த கிபிலா சம்பந்தமாக பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கு. இப்படியுமா சட்டம் இவ்வளவு இதா அப்படின்னு சொல்லி, எந்த அடையாளமும் இல்லைன்னா அவரின் முடிவு அல்லது இன்னொரு வேலை நல்ல வேலை பண்ணலான்னு எழுதுறாங்க. என்னன்னா, ஒரு 2 ரகாயத்து ஃபஜ்ருடைய பரல் அல்லது மகருடைய பரல் 3 ரகாயத்து பேசாம ஒரு வேலை செய்யட்டும். என்னன்னா, இப்படி 3 ரகாயத்து, இப்படி 3 ரகாயத்து, இப்படி 3 ரகாயத்து, இப்படி 3 ரகாயத்து, 4 திசையிலையும் தொழுது முடிச்சிருக்கோம். கன்ஃபார்மா அவருக்கு கிபிலாவை நோக்கி தொழுதுட்டாருன்னு ஆயிடும். என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 3 இது வேஸ்டா போகும், இந்த பக்கமெல்லாம் தொழுது தேவையில்லைங்கிற மாதிரி வரும். பரவாயில்ல, ஒரு தெரியாத திசையில தீர்மானிச்சு நம்மளால ஒரு முடிவெடுத்து தொழுது அது கிபிலாவா இல்லாத பட்சத்துல போறதை விட இருக்கிற தொழுகைய கொஞ்சம் நல்லா உறுதியா தொழுதரலான் இருந்துச்சுன்னா பேசாம 4 திசையிலேயே அவர் தொழுதுட்டாருன்னு சொன்னா பேசாம அப்படி செய்யலாமே. மார்க்கத்துல கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா இந்த மாதிரி சட்டங்கள் கிதாபுகள்ல இருக்கு. 4 திசையிலையும் தொழுகணும். இது கிதாபுகளில் கடுமையான விவாதத்திற்கு கூட உட்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு தொழுகை தானே கடமை இல்லாத ஒரு தொழுகைக்கு நீங்க மற்றதையெல்லாம் கடமையாக்குறது தப்பு இல்லையா? இப்படி எல்லாம் நிறைய விவாதம் போகும். கடைசியில நல்லது 4 பக்கமும் தொழுதுருப்பா அப்படின்னு நம்ம சும்மா பஞ்சாயத்து பண்றப்போ உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் 2 பண்ணி இருக்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இது கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு 2 ரகாயத்து 4 திசையிலையும் தொழுவை சொல்றாங்க, தொழுதுட்டு போயிடலான்னு. இதை ஒட்டி நிறைய சட்டங்கள் இருக்கு. அது கேட்டாலும் ஆச்சரியமா இருக்கு. யாராவது தொழுகையை மறந்துட்டார், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு தொழுகை மிஸ்ஸி, அது அவருக்கு லோகுரானும் தெரியல, அசரானும் தெரியல, ஏதோ ஒரு தொழுகை விட்டு போன மாதிரி ஃபீலிங் அவருக்கு. அது எந்த தொழுகைன்னு அவருக்கு கன்ஃபார்மா தெரியல. மொத்தத்துல அன்னைக்கு உள்ள 5 வகுத்துல ஏதோ ஒரு தொழுகையை அவர் மிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ என்ன பண்றது அப்படின்னா, கிதாபுகள்ல எழுதுறாங்க 5 வகுத்தையும் தொழுது, ஃபஜ்ர் 2, லோஹர் 4, அஸ்ர் 4, மக்ரிப் 3, இஷா 4 தொழுதுட்டா நீ எதை விட்டையோ கன்ஃபார்மா அது கிடைச்சி போயிடும். ஆமா, மீதி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நஃபில்ல சேர்ந்துடும். பொதுவாக நம்மள்ட்ட ஒன்று உண்டு, எந்த தொழுகையா இருந்தாலும் நஃபில்ல சேர்ந்துடும் ஒரு இது இருக்கிறதுனால ஆறுதல். 2 ரகாயத் தொழுகையில 3ஆ தொழுது முடிச்சிட்டோன்னு வைக்கல, நமக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். என்ன இப்படி தப்பா போச்சு, வேஸ்டா போச்சுன்னு. வேஸ்ட் ஆகல, 3 நஃபில்ல சேர்ந்துருச்சு, நீ இன்னும் 2 தொழுதுக்கோ அப்படின்னு சொல்றது, நஃபில் தொழுதுக்கோன்னு சொல்றது ஒரு பெரிய மன ஆறுதல். இப்ப என்னன்னா, எந்த தொழுகை தவறி போய்விட்டது என்று ஒருவனுக்கு ஒரு நாளுடைய வகுத்திலே தெரியாத போது அவன் அதை நிறைவேற்றி தான் ஆகணுங்கிற மாதிரி துடிப்போட இருந்தா கண்டிப்பா 5ஐ தொழுதுட்டா அவன் மீது கடமையானதை அவன் கலா செய்து விட்டான் என்று வந்துவிடும். இப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சட்டங்கள் எழுதப்பட்டிருக்க. அப்போ ஆறுகளை அமைத்தான், மலைகளை அமைத்தான், வழிகளை அமைத்தான். நாம இன்னைக்கு இத்தனை ரோடு இத்தனை வழியெல்லாம் வச்சிருக்கோம். அன்னைக்கு இருந்தவங்க யாராவது பிரயாணம் பண்ணாம இருந்தாங்களா? எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எந்த ரோடு, எந்த வழி, எந்த போர்டு. இன்னைக்கு இவ்வளவு போர்டு வச்சோம், ரொம்ப தூரம் போய் போட்டு திருப்பி வரணுமோ? வெகு தூரம் சமயத்துல இப்படி அம்புக்குறி போட்டு அப்படி அம்புக்குறி போட்டு ஒவ்வொரு 4 ரோட்லயும் அம்புக்குறி போட்டு எல்லாம் பண்ணி வச்சிருக்குது. அவ்வளவு பண்ணி வச்சும் போய் எங்கேயாவது லெஃப்ட் எடுத்து ரொம்ப தூரம் போய் போட்டு தப்பா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம திருப்பி வர்றோம். இவ்வளவு அட்வான்ஸா டெக்னாலஜி இருக்கிற காலத்துல, எதுவுமே இல்லாத காலத்துல பிரயாணம் போனாங்களே, ரொம்ப அற்புதமா. அது எப்படிதான் வழிகளை அவங்க இது பண்ணாங்க,
ரப்பு வழிகளுக்கு தேவையான அடையாளங்களை அமைத்ததாக குரான்ல சொல்றான். அடையாளத்துல இன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரி கருப்பு வெள்ளை பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காது. கிலோமீட்டர்களை காட்டுகிற திசைகளை தீர்மானிக்கிற பச்சை போர்டெல்லாம் இருக்காது. ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் வழிகளுக்கான அடையாளங்களை அமைத்திருக்கிறேன். அந்த அடையாளத்தை வச்சுட்டு போனாங்களே. இன்னைக்கு கூகுள் மேப் வச்சுக்கிட்டு கையில அந்த மேப்ல தட்டி கரெக்ட் அட்ரஸை போட்டுட்டு கூகுள் வாஸ்புடி வரையும் காட்டுது. அதை போட்டுட்டு போய் கூட வேற எங்கேயோ போய் நிக்கிறவங்க எல்லாம் உண்டு. ஒரு மனுஷ சக்தி ஒரு குறிப்பிட்ட தூரம் தானே. நீங்க இங்க நிற்கும் போது நீங்க கூகுள்ல இங்க அடிச்சீங்கன்னா சில நேரம் இப்படி காட்டிடும், அல்லது பின்னாடி காட்டிடும். பின்னாடி உள்ள வீட்டுக்கு இப்படி வந்து ரெண்டுகிட்டு எங்க இருக்கிறேன்னு கேட்கிற ஆளுங்க உண்டு. அல்லது இப்போ இங்க இருக்கிற வீட்டுக்கு அங்க போய் நின்றுக்கிட்டு நான் கரெக்டா லொகேஷனுக்கு வந்துட்டேன், நீ எல்லாம் வரல. இவ்வளவு டெக்னாலஜி. ஆனா வழிகளே இல்லாத காலத்தில் மொத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து கிளம்பி மதீனாவுக்குள்ள என்ட்ராகிற வரையும் 14 நாள். 14 நாள் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு வந்து ஒரு 6 மணி நேரத்துல அங்க போய் சேர்ந்துடும். அதே நல்ல கார் டிரைவர் மாட்டினா 4 மணி நேரத்துல கொண்டு போய் விட்டுறான். அப்படி ரோடு, அப்படி பிரயாணம், அப்படி வசதி, அப்படி ரோடு. அதுவும் இந்த புல்லட் ட்ரெயின் ஒன்று வந்து அது கொண்டு போய் இப்போ 2 மணி நேரத்துல 2.5 மணி நேரத்துல இறக்கி விடுறது. இவ்வளவு 14 நாள் போனாங்க. ஆனா என்ன தெரியுமா, மக்கா டு மதீனாவுக்குன்னு அன்றைய அரபுகள் பயன்படுத்திட்டு இருந்த மெயின் ரோட்ல போகல, மெயின் வழியில போகல. அந்த ரோடு போய் 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 பொதுவாகவே ஒரு இடத்துல போக்குவரத்து இருந்தா அது காலப்போக்கில் பாதையா மாறிடும். அப்படி பாதை இருக்குது. ஆனா எதிரிகள் துரத்துறாங்க. தலையை வெட்டுறதுக்கு கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 100 ஒட்டகம் பரிசுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால வந்து நிறைய பேர் வாளோட சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ மாற்று பாதை, கரடு முரடான பாதை தெரிந்த ஒருத்தரை அதுக்குன்னு கைடா வச்சு அவருக்கு ஊதியம் கொடுத்து ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போறாங்க. எங்க ஹிஜ்ரத்துக்கு போறப்போ அந்த வழியில தான் 14 நாள் ஆகுது. இந்த வழி முன்னாடி உள்ள பழைய வழி அது நல்லா போய் 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 கிட்டத்தட்ட பாதை மாதிரியே இருந்துச்சு. நல்லா பாதைகளை அமைக்கிறான்னு ஒன்று நம்ம யோசிச்சு பார்க்கணும். மனிதர்கள் நடந்துட்டா அது பாதையாக ஆகிடும். மனிதர்கள் நடந்துட்டாங்க. இது வந்து ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்றதா இல்லை மைனஸ் பாயிண்ட்னு சொல்றதான்னு தெரியல. ஒரு தோட்டம், ஒரு வயல்வெளி, யானை நடக்கும், பூனை நடக்கும், சிங்கம் புலியெல்லாம் நடக்கும், எருமை கரடி எல்லாம் நடக்கும். அப்போவெல்லாம் அதுக மிதிச்சதுன்னா அதுக்கு போனதுக்கு அப்புறம் புல்லு திரும்ப எந்திரிச்சு நின்றுக்கும். அமர்ந்த கால் வைக்கிறப்ப அமர்ந்த புல்லு திரும்ப எந்திரிச்சு நின்றுக்கும். நம்ம காலுக்குள்ள பறக்கத்து என்ன தெரியுமா, நாம மிதிச்சிட்டோம்னா அந்த புல்லு எந்திரிக்காது. ஒரு 10 ஆள் தொடர்ந்து போனான்னு வைங்களேன், ஒத்தையடி பாதையா மாறிடும். இன்னைக்கும் பல்வேறு வயல்வெளிகள்ல, தோட்டம் துறவுகள்ல ஒத்தையடி பாதை இருக்கிறது என்ன தெரியுமா, மனிதன் நடந்து போய்விட்டால் அது ஒத்தையடி பாதையா போயிடும். நம்மதான் சொல்றோம், இருக்கிற படைப்புகள்லயே நம்ம சிறந்த படைப்பு அஷ்ரஃபுல் மக்லூகாத், படைப்பிடங்களில் ஆக சிறந்ததுன்னு. நம்ம மிதிச்சா புல்லு கூட எந்திரிக்காது. ஆனா உலகத்தில் இருக்கிற எந்த படைப்பிடங்கள் நடந்து போனாலும் அது ஒத்தையடி பாதையா மாறாது. எத்தனை காடுகள்ல எத்தனை யானைகள் எத்தனை எவ்வளவு பெரிய பாதத்தோட நடக்குது, புல் மீண்டும் எழுந்து கொள்ளும். பொதுவா நம்ம சிறந்த படைப்பா இருந்தாலும் நம்ம பறக்கத்து நிறைய இருக்கு. நம்மளுடைய கை காடு அது இது, நம்ம வாய் பட்டாலும் நம்ம எச்சில் பட்டாலும் பொருள் சீக்கிரமா கெட்டு போயிடும். சீக்கிரம் கெட்டு போயிடும். வாய் வச்சுட்டியா, ஆமா முடிஞ்சு, அதோட இதாயிடும். ஒரு சாப்பாடு நம்ம கை போட்டோன்னு வைங்களேன், கெட்டு போயிடும். கை போடாம வச்சிருந்தா கெடாது. நைட்டு சாப்பாடு எடுத்து வைப்பாங்கல்ல, காலையில கேட்பாங்க சாப்பாட்டுல கை போடல, இல்லை போடலை, அப்ப நல்லா இருக்கும். நாம கையை வச்சுட்டோம், அடுத்த 2 மணி நேரத்துல நொந்து போய் பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சோம். நாம பாதத்துல மிதிச்சுட்டா அது ஒத்தையடி பாதையா போயிடும். இப்போ மக்கால இருந்து மதீனா வரை ஒரு நீளமான ரோடு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை.
பூரா மலை பாறை, ஏற வேண்டியது இறங்க வேண்டியது, ஏற வேண்டியது இறங்க வேண்டியது. கூட போனவர் அந்த இப்னு உரைக்கத்துன்னு ஒருத்தர், அப்துல்லா இப்னு உரைக்கத், அவருக்கு எப்படி வழி தெரிஞ்சுன்னே தெரியல. அவ்வளவு கரடு முரடான மெட்ட கூட்டிட்டு போறாரு, அவர் தான் கூட்டிட்டு போறாரு. அந்த பாதை அபூபக்கருக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, கூட போறவங்க யாருக்கும் தெரியாது. மொத்தம் 4 பேர் போனாங்க. ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கு. இறுதிக்கு போனது 4 பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹாதிம், அவருடைய பணியாளர் ஆமிர் இப்னு ஃபுஹைரா, ஆமிர் அப்படின்னு பேரு, அவரு 4வது இந்த வழிகாட்டுறோம். இதுல என்ன விஷயம் தெரியுமா? இவ்வளவு கஷ்டமான நாசூக்கான ஒரு ஆபத்தான பிரயாணத்துல அந்த அப்துல்லா இப்னு உரைக்கத்துன்னு வழிகாட்ட வந்தவர், இந்த 3 பேர் முஸ்லிம்களுக்கு வழிகாட்ட வந்த அவர் காஃபிர். அவர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்லயே பேசிட்டாங்க, டீலிங், உனக்கு இவ்வளவு தொகை, எங்களை கொண்டு போய் எஸ்ரிப்ல விட்டுருணும். எஸ்ரிப்னா பழைய மதீனா, எஸ்ரிப்ல எங்களை விட்டுருணும், உனக்கு இவ்வளவு காசு. அந்த வாக்குறுதி கொடுத்தவன் கரெக்டா அதுபடி வந்து நின்று வாங்க போலான்னு கூட்டிட்டு போய் மதீனால உள்ள இறக்கி விட்டு வந்தார். ஒரு அற்புதமான தரைவழி டிரைவர் அவர். இப்போ பெறப்படுற அன்னைக்கு அவர் காதலையும் விளைவுதான் செய்து முகமதுடைய தலையை கொண்டு வந்தா 100 ஒட்டகம் பரிசு. இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய், ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு. இவரு தான் கைடு, வழியில கூட்டிட்டு போறார். எங்கேயாவது அடர்ந்த இடத்துல கூட்டிட்டு போய் ஒரு போடலாமல்ல. தொழில் நேர்மையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் அவ்வளவு தூரம் அவன்கிட்ட இருந்துச்சு. நான் காபிரா இருக்கலாம், ஆனா எனக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்கு, நான் எல்லாத்துக்கும் வழிகாட்டுறேன், வாங்க போலாம். கொண்டு போய் இதுல என்ன எந்த அளவுக்குன்னா, நீங்க 2 பேரும் இந்த குகையில இருங்கன்னு சொல்லி வழியில அந்த குகையில இருந்த காலத்துல எல்லாம் அந்த ஆள் அவுட்டர்ல இருந்துட்டு மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு அழைச்சிட்டு போய் ரொம்ப கரெக்டா கொண்டு போய் மதீனா வரையும் விட்டுட்டு வந்தது யாருன்னா அப்துல்லா இப்னு உரைக்கத். இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அப்துல்லா இப்னு உரைக்கத்துக்கு எங்க வழி தெரியும், என்ன வழி இருந்துச்சு, ஏதாவது பரிச்சயமான வழியா? ஒண்ணுமே கிடையாது. பரந்த இடத்தில் சில அடையாளங்களை வைத்து கொண்டு போவார்கள். ரப்புல் ஆலமீன் பூமி முழுக்க இப்படி அடையாளங்களை வைத்திருக்கிறான். நீங்க எந்த இது போடலைன்னாலும் வழி போறதுக்கு இடதா வலதா என்று தீர்மானிக்க முடியாவிட்டாலும் கூட ரப்பு அடையாளங்களை அமைத்ததாக சொல்லுகிறான். அதுதான் வஅலாமாத்தின் வபின் நஜ்மி ஹும் யஹ்ததூன், நட்சத்திரங்கள் மூலமாக அவர்கள் நேரான வழியை பெறுகிறார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், இவ்வளவு நேரம் இத்தனை சூரத்துல் நஹலுடைய கடந்த 16 வசனங்கள் வழியாக என்னென்னவெல்லாம் சொன்னாலும் இந்த 16 வசனங்கள்ல உள்ளதை பூரா சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், இப்படி படைக்கிற நானும் எதையுமே படைக்காதவர்களும் இந்த 2ம் சமமாக முடியுமா? நீங்க சிந்திக்க முடியாதா? அல்லாஹ் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? முதல் ஆயத்துல இருந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க தொடங்கினது என்னன்னா, நொத்துஃபாவில இருந்து ஒரு துளி இந்திரியத்தில இருந்து மனிதனை படைத்தான் அப்படின்னு ஆரம்பிச்சது, கால்நடைகளை படைத்தான் அப்படின்னு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஷம்ஸ், கமர், சூரியன், சந்திரன், இரவு, பகல், இதெல்லாம் சொன்னான். நிறங்கள் மாறுபட்ட உலகத்தின் பல்வேறு படைப்புகள் அப்படின்னு சொன்னான். எல்லாம் முடிச்சு இப்ப கடைசியா கடல் சொல்லி இப்ப மலைகளை எல்லாம் சொல்லியிருக்கோம். நம்ம மலைகள்ல சர்வசாதாரணமா கடந்து போறோம். எல்லா மலையும் ஒரே மாதிரி இல்லை, எல்லா மலையும் ஒரே மாதிரி இல்லை. ரொம்ப உயரமான மலை, ரொம்ப நிறங்கள் மாறுபட்ட மலை 22வது ஜுஸுல பிற்பகுதியில வருது. பொமினல் ஜிபாலி ஜுததும் பீதுன் வஹுமுரும் முக்தலிஃபுன் அல்வானுஹா வகராபி வசூத். வெள்ளையா மலை இருக்கு, நல்லா படிச்சதுல வெள்ளையா மலைகள். வஹுமுரும் சிவப்பு மலைகள் இருக்கு, சிவப்பு வண்ணத்துல. வகராபி வசூத்னா கருப்பான மலைகள் இருக்கு, கருமலைகள். மலைகள்ல நிறைய இதெல்லாம் இருக்கு.
பூமி ஆடாமல் இருக்க வெயிட் வச்ச மாதிரி மழையை வச்சிருக்கான். போன வாரம் கடலை பத்தி சொன்னோம். வெறும் கப்பலை தண்ணியில நிறுத்தினீங்கன்னா ஆடும். கரெக்டா பயணிகள்லாம் ஏறி உக்காண்டா ஸ்டேபிள் ஆகும். ஆடாமல் இருப்பதற்காக அன்தமீதபிக்கும் அப்படின்னு குரான்ல வருது. பூமி ஆடாமல் இருக்க மலைகளை வைத்தான். இந்த மலைகள்ல இத்தனை இது வச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா நிறங்களை வைத்திருக்கிறான். மலைகள்ல பெரும் பெரும் மலைகள் இருக்கிறது. துன்யாவுல நம்ம போன வாரம் சொன்னபடி சுமார் 70-75% பக்கம் என்ன ஆயிருது, தண்ணியா போயிடும். இருக்கிறதே கொஞ்சோன்னு தானே. இந்த கொஞ்சம் பகுதியவே நாம இன்னும் பார்க்கல, நிறைய பார்க்கல. மனிதர்கள் யாருமே போகாத மலைகள் இருக்கிறது இந்த கொஞ்சத்திலேயே. அப்படின்னா பிரம்மாண்டமாக அவன் விரிவாக படைத்த அந்த யோசித்து பார்க்கிறோம் அந்த மலைகளை. இறைவன் இதையெல்லாம் தன்னுடைய வல்லமையா சொல்லிட்டு அஃபமன் யஹ்லுக் கமல்லா யஹ்லுக் அஃபலா ததக்கரூன், யாரு படைக்கிறானோ படைப்பவனும் படைக்காதவர்களும் சமமா? உன்னையுமே படைக்காத எத்தனையோ வணங்கிட்டு இருக்கிறைய. ரப்பனுடைய படைப்புகளை லேசா யோசிச்சா தானா வாயில வருமா? என்ன வருமா? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யாரெல்லாம் நீ எதையும் வீணா படைக்கல, சுப்ஹானக் நீ பரிசுத்தமானவன், தானா வாயில வருமா? ஏன்னா இங்க இருக்கிற படைப்புகள் அப்படி. எதை யோசிச்சா குர்ஆன்ல ஒரு இடத்துல எல்லாம் சொல்லுவான், நீ அதையும் இதையும் மலை கடல் நதி பாதாளம் பெரிய பெரிய சூரியன் சன ஒன்னும் யோசிக்க வேண்டாம். உன்னை கொஞ்சம் பாரு, உன்னை பாரு, அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. ஒஃபி அன்ஃபுசிக்கும், உங்களிலே பாருங்கள், அஃபலா துப்சிரூன் அப்படின்னு கேட்கிறான். வெளியில போயெல்லாம் தேட வேண்டாம். ரப்ப நம்மள இந்த உடம்ப பார்த்தா போதும், முடியில இருந்து கால் வரைக்கும் அல்லாஹ் அக்பர், அதுல உள்ள ஒவ்வொன்றையும் பார்த்தா போதும், உங்களுக்கு அதுல புரிய வரும் ரப்பு யாருன்னு. ஒரு அழகான ஒரு மூடி போட்ட மாதிரி ஒரு தோல் கொடுத்துருக்காங்க. மூடி போட்ட மாதிரி ஒரு பக்கம் கிட்னி உட்காந்து இருக்குது, ஆர்ட் உட்காந்து இருக்குது, லிவர் உட்காந்து இருக்குது, கல்லீரல், மண்ணீரல், அந்த ஈரல், இந்த ஈரல், எலும்பு, நரம்பு எல்லாம் வச்சு ஒரு போர்வையை போத்தி விட்ட மாதிரி ஒரு தோல். அந்த தோலுக்கு கீழே எக்கச்சக்கமான தசைகள், நார்கள், நரம்புகள், அது இது அத்தனையும் வச்சிருக்காங்க. இந்த தோல்ல இப்படி குத்தனா வலிக்குது. உணர்வுகளை இந்த தோல்ல வச்சிருக்கிறான். உணர்வுகளை உள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் எவ்வளவு பத்திரமா பொத்தி விடுறான். சரி, நமக்கு தோல் கொடுத்த மாதிரி அவங்களுக்கும் தோல் கொடுத்துருக்கான் ஆடு மாட்டுக்கெல்லாம் பார்த்தா 2 தோலுக்கு இடையில எக்கச்சக்கமான வேறுபாடு இருக்கு. அதுகளுக்கு வெயிலும் அடிக்க மாட்டேங்குது, குளிரும் அடிக்க மாட்டேங்குது. அந்த தோலே வேற. இவர் வெயில் காலம் வந்தா பூராத்தையும் கட்டி போட்டு வெறுமனோட உட்காந்துக்குவார். குளிர்காலம் வந்த உடனே 7 இதை பொத்தி இப்படி உட்காந்துக்குவார். இவர் தோல் என்னன்னா இது வேற வெரைட்டி. குளிரும் தாங்காது, வெயிலும் தாங்காது, அந்த மாதிரி தோல். அதுகளுக்கு என்ன குளிர் அடிச்சாலும் என்ன வெயில் அடிச்சாலும் அந்த தோல் தான். எந்த ஆடு மாடும் பெட்ஷீட் எல்லாம் பொத்துறது இல்லை. அதுகளுடைய தோல் அமைப்பு வேற. உங்களை பாருங்கள்னு சொல்றார் ரப்பு. ஒப்பி அன்புசிக்கும் அப்பலா துபசிரும். அல்லாஹ் அமைத்து கொடுத்த ஒவ்வொரு உறுப்பினுடைய ரப்ப அமைத்து கொடுத்திருக்கிற இந்த ரூஹ் சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த ரூஹ் இருக்குதுன்னு சொல்லி இப்போ வரிசையா நம்ம வந்துட்டு இருக்கிறோமே, முதல்ல ஊதுனது அல்லாஹு தஆலா. ரூஹ் நஃபக ஃபீஹி ரூஹஹு தான். அவனோட ரூஹை தான் ஊதுறான். ஆதம்கிட்ட ஊதுனது எது? ஊதன அவர் எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. ஊதன அந்த உயிர் இருக்கா இல்லையா, ஹயாத் ரூஹ், அது அல்லாஹ்வுடையது. குர்ஆன்ல ஒரு இடத்துல அப்படியே வருது. சைத்தான்ட இப்லீஸ் அல்லாஹ் கேட்பானல்ல, ஃபைதா நஃபக்து மிர் ரூஹி ஃபக்உ லஹு சாஜித், எனது ரூஹை நான் ஊதி விட்டால் அவர் எந்திரிச்சிருவாரு, நீங்க எல்லாம் சஜிதா செய்யுங்க அப்படின்னு சொல்றான். எனது ரூஹுன்னு குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது. சஜிதா செய்யாதவனை பார்த்து இப்படி கேட்டுதான் வருது.
மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதையன்னு வருது. என்னுடைய ரூகை ஊதியதற்கு பின்னால், என் கையில படைத்ததற்கு பின்னால் நீ ஏன் செய்தா செய்யல? சரி, ஊதுனது எங்க? அல்லாஹ் ஊதுனான். அதுல இருந்து உலகத்துல ஒரு நியதி வச்சான். என்ன நியதி தெரியுமா? ஒரு உயிரோட உள்ளதுல இருந்து இன்னொரு உயிரோட உள்ளது கிளம்பும். ஆதம் உயிரோடு இருந்தார். அங்கிருந்து ஆதமுடைய மகன் உயிரோடு இருக்கும்போது உயிர் மையத்திலிருந்து வராது. ஒரு மையத்திலிருந்து ஹயாத்து வராது. என்ன செய்யறான்? ஆதம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரூஹ் இருக்கக்கூடிய ஒரு உடலில இருந்து இன்னொரு ரூஹ், அத்தாட்ட இருந்து மகன், அவர் தாத்தாட்ட இருந்து தகப்பனார், ஒரு ரூஹில் இருந்து இன்னொரு ரூஹ் இப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு யார் யார் இருக்கிறோமோ நம்ம ரூஹுல இருந்து நம்முடைய அடுத்த சந்ததியுடைய ரூஹ், அந்த அடுத்த சந்ததியுடைய ரூஹ் அப்படியே சுருங்க சொன்னால் ரப்பு ஊதிய ரூஹ் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. இதுவரைக்கும் வரும். முதலாக அல்லாஹ் தனது ரூஹை ஆதமுக்குள்ளே ஊதினான். அந்த ஊதிய ரூஹு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே மாறிட்டு இருக்கு. மௌத்தா போயிட்டாருன்னு வைங்களேன், அவர்கிட்ட இருந்து இன்னொரு ரூஹெல்லாம் வர முடியாது. உயிரோடு இருக்கிற வரையும் ரூஹு வரும். அல்லாஹ் உருவாக்கி, இதுக்கு நக்குலுல் ஹயாத் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் ஹயாத் என்பதை மாறி 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 இடம்பெயர வைத்தான். கடைசி மௌத்து துன்யால எங்க வருதோ அல்லாஹ் ஊதிய ரூஹை அவனே எடுத்துக்கொள்வான். அவ்வளவுதான். இந்த ரூஹனுடைய முதல் ரூஹை ஊதியவன் அல்லாஹ் தாலா. இப்ப என்ன கேட்கிறான் அல்லாஹ்? படைத்தவனும் அப்படி படைத்தவனும் ஒண்ணுமே படைக்காதவங்களும் சமமா? இன்னும் சொல்ல போனா கற்சிலைகளை வணங்குபவர்களை குறித்த குர்ஆனுடைய விமர்சனம் தான் ரொம்ப அதிகம். காரணம், ஒரு உயிராவது இருக்கிற ஒரு பொருளை வணங்கிட்டா கூட ஒரு அசைவாவது இருக்குல்ல. அந்த உயிர் உள்ள பொருள் லெஃப்ட் ரைட்டு திரும்பும், நேரா பார்க்கும், ஏதாவது இருக்கும். உயிரே இல்லை. ஒரு உயிரும் இல்லாத ஜடமாக திடப்பொருளாக ஒரு இடத்துல அப்படியே நிக்கிற ஒரு பொருளை, நீங்கள் அப்படி படைக்காத பொருளை கமல்லா யஃலுக், இந்த ரெண்டும் ஒன்னா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். இதனாலதான் குர்ஆன் நிறைய இடத்துல சொல்லுகிறது, அது கலக்கனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். வேற வார்த்தைகள்லையும் வருது. அழகான அமைப்பில் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். மனிதனுக்குன்னு சில பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. உலகத்துல யாருக்கும் எந்த படைப்புக்கும் இல்லாத. தஃசீர்கள்ல சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இஷாரா செய்யறது, சைகனை செய்யறது, கூப்பிடுறது மனிதனுக்கு மட்டும்தான். அஹ்ஸனி தக்வீமுக்குள்ள இது எல்லாம் அடக்கம். ஒரு ஆடு இன்னொரு ஆடும் கை காட்டவெல்லாம் செய்யாது. எங்க போகணும்னு வழி கேட்ட இப்படி லெப்ட்ல போய் அப்படி திரும்பணும், எந்த மாடு எந்த ஆடு அப்படியெல்லாம் கையை தூக்கி எல்லாம் வழி செய்யாது. இஷாரா என்பது மனிதனுக்கு மாத்திரம் சொந்தம். அதே மாதிரி சிரிப்பு மனிதனுக்கு மட்டும் உள்ளது என்பார்கள், யாருக்கும் கிடையாது. ரப்பு இதெல்லாம் லக்கது கலக்கனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம்ல இதெல்லாம் சேரும். வேற யாரும் சிரிக்கிறது இல்லை. ஹயாத்துல் ஹயவான்னு ஒரு கிதாப் இருக்கு, உயிரினங்களை பற்றிய கிதாப். எல்லா ஹயவான்களை பத்தி அதுல இருக்கு. மூட்டைப்பூச்சியிலிருந்து யானை வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலும் உள்ள பிராணிகளை பூரா எழுதியிருக்காங்க. உயிரினங்களுடைய என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம். அந்த உயிரினங்களுடைய தகவல் களஞ்சியம். அந்த உயிரினங்களுடைய தகவல் களஞ்சியத்துல இது எல்லாமே இருக்கு. அதுல ஒரு செய்தி என்னன்னா, மனித படைப்பு மாதிரி லேசா சிரிக்கிறது குரங்கு சிரிக்கும்னு வருது. குரங்கு எப்போதும் இல்லை. நம்ம சும்மா சிரிப்போம், எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சிரிப்போம். குரங்கு எப்போவாவது சிரிக்குமா? ஆனா அதுல குரங்கு அதை சிரிப்புன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படியும் எதுவும் குரங்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி தெரியல. அவங்க ஆய்வு ரீதியா எழுதியிருக்கிறாங்க சிரிக்கலாம்னு. நம்மளுக்கு சில பேர் தமிழ்ல அதை வித்தியாசமா சொல்லுவாங்க. அது சிரிப்பு இல்லை, அது இழிப்பும்பாங்க. சும்மா எவனாவது காரணம் இல்லாம சிரிச்சேன்னா சும்மா இழிக்காதம்பாங்க. அதுக்கு காரணம் அவன் சிரிக்கலன்னு அர்த்தம். காரணம் இல்லாம காரணத்தோடு சிரிப்பவன் மனிதன்.
நாமளே சொல்றோம்ல, ஒரு காரணமும் இல்லாம ஒருத்தன் சிரிச்சா பைத்தியக்காரங்கிறோம். இது என்ன பைத்தியமா சும்மா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. காரணம் இல்லாமல் யாராவது சிரித்தால் அவன் பைத்தியக்காரங்கிறோம். காரணத்தோடு சிரிக்க வேண்டுமாம். அப்படி காரணத்தோடு சிரித்தால் தான் மனிதன், இல்லாவிட்டால் லூசுன்னு அர்த்தமாயிரும். இப்படி இறைவன் சைகனை வைத்திருக்கிறான், சிரிப்பை வைத்திருக்கிறான், எழுத்தை வைத்திருக்கிறான். எழுதுறது நாம மட்டும்தான். உலகத்தில் உள்ள படைப்புகள்ல மனிதனை தவிர வேறு யாரும் எழுத மாட்டார்கள். ஒரு கழுதை இன்னொரு கழுதைக்கு லெட்டர் போட முடியாது. நல்லா இருக்கியா? நாம மட்டும்தான் முடியும். எந்த வகையிலேயும் எல்லா படைப்புகளை விட மேம்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இறைவன் வச்சிருக்கிறது தான் அது கணக்கு நல்ல இன்சானதி அக்சனி தக்குவீங்கிறான். அழகிய அமைப்பில் மனிதனை படைத்தேன். இந்த ஆயத்துல என்ன கேட்கிறான்? 17வது வசனம், அஃபமை யஹ்லுக், இதையெல்லாம் படைத்த நானும், கமல்லா யஹ்லுக், எதையுமே படைக்காதவனும். இந்த ரெண்டும் சமமா? இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இதா? நிச்சயமாக கிடையாது. அவன் படைச்ச படைப்பு யோசிச்சு 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 இறைவனுடைய படைப்புகளின் பிரம்மாண்டங்களை பேசிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் ஆச்சரியம் மட்டுமே மிகைக்கும். அதனாலதான் பொதுவா ஆரிஃபீன்கள் சொல்லுவாங்க, நல்ல யோசனையோட ரப்பனுடைய படைப்பு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒண்ணு 1000 ரகாத்துகள் தொழுகிறத விட சிறந்ததுமா. ரப்பனுடைய படைப்புகள் 1000 ரகாயத்தை நீ அப்படியே அல்லாஹ் தொழுகிறத விட ஏதேனும் ஒரு படைப்பில் ரப்பு வைத்திருக்கக்கூடிய வல்லமைகளை குறித்து சிந்தித்தல். பூமி முழுக்க அல்லாஹ் சுத்தி பார்க்க சொன்னதெல்லாம் இதுக்கு தான். அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்னு போய் பாரு. ஆறுகளை பார், மலைகளை பார். உலகத்துல இன்னும் படைப்புகள் சிலதெல்லாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்க யூடியூப்ல கூட பார்க்கலாம். உலகத்துல ஆக நீளமான பிரயாணம் செய்யக்கூடிய பறவைகள் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்தா இதுல ஒரு பறவை வருது. கிட்டத்தட்ட 40 மணி நேரம் இடையில லேண்டிங்கே கிடையாது. நல்லா படிச்சிருக்காங்க. 40 மணி நேரம். நீங்க என்ன ஃபிளைட்ல போனாலும் இதுக்கிடையில நாம 3 தடவை டிரான்சிட் ஆயிடுவோம். நான் ஸ்டாப்பா ஒரு 15 மணி நேரம் போறாங்க, 20 மணி நேரம் போறாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஒரு பறவை 40 மணி நேரம் இடையில இறங்காம பறக்குது. இத்தா பெரிய பேரை போட்டிருக்காங்க அதுக்கு, இந்த பறவையினுடைய இங்கிலீஷ் பேரை. இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு ஆச்சரியமான படைப்புகள்லாம் ரப்புல் ஆலமீன் உள்ளுக்குள்ள வைத்திருக்கிறான் என்பதை யோசித்தால் படைப்பினுடைய பிரம்மாண்டம் என்பது புரியும். லேசுமாசா குரான்ல இருக்கிற ஆயத்துக்களை அதாவது தூண் இல்லாமல் வானங்களை உயர்த்தியவன் யார்? பல இடத்துல கேட்கிறான் தான், பல இடத்துல கேட்கிறான். சபஹ சமாவாத்தி திபாகா, அடுக்கடுக்காய் 7 வானங்கள் சொல்லிட்டு சொல்றான். மதராஃபி ஹல்கர் ரஹ்மான் மின் தஃபாவு, ஒரு வித்தியாசம் கூட உங்களால பார்க்க முடியாது இந்த வானத்துக்கும் அந்த வானத்துக்கும் இடையில. அல்லாஹ் சொல்ற வார்த்தை ஃபர்ஜிஇல் பஸர் ஹல் தரா மின் ஃபுதூர், ஒரு தடவை பார்க்காத, திரும்ப திரும்ப பார். ஃபர்ஜிஇல் பஸர், திரும்ப திரும்ப பார். ஹல் தரா மின் ஃபுதூர், வானத்துல எங்கேயாவது ஓட்டை இருக்கா? நல்லா கேட்கிறான். பொத்துக்கிட்டு ஊத்துது வானம் அப்படின்னு சொல்றோம், எங்கேயும் பொத்துக்கிறதெல்லாம் இல்லை. ஹல் தரா மின் ஃபுதூர், ஓட்டை இருக்கான்னு கேட்கிறான். குரான்ல உள்ள வார்த்தைகளில் வானத்தை குறித்து அல்லாஹ் பேசக்கூடிய வசனங்கள் கியாமத்து வரை ஆய்வு பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், முடியாது. சொல்லிட்டு திரும்ப திரும்ப பாருன்னு சொன்னான்ல, அதை இன்னும் கொஞ்சம் அழுத்துறான். சுமர்ஜில் பசர கர்ரத்தை, இன்னும் 2 தடவை நல்லா பாரு. சுமர்ஜில் பசர கர்ரத்தை, நீ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுமாமா? என் கலிபு இலைக்கல் பசரு ஹாசி அன், உனது பார்வை கை சேதமாய் திரும்பி வருமே ஒழிய நீ எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஹசீர், கை சேதமா திரும்பி வரும். கடைசி வரைக்கும் இந்த வானத்தினுடைய அமைப்பு யாருக்கும் புரியல. இந்த பள்ளிவாசல், இந்த உள்ஹாலு, இந்த பாருங்க 4 தூண், இத்தனை தூண், இப்படி இத்தனை 6 தூண், இப்படி 6 தூண் எல்லாம் போட்டு கட்டியிருக்கு.
தூணையெல்லாம் தட்டினா கட்டண பிஸ்மில்லான்னு உட்காந்துரும் தூண் இல்லைன்னா. ஆனா வானத்துக்கு தூண் இது வரைக்கும் இல்லைங்கிறான்ல, வழிநடிகனும் சொல்றான். சமாவாத்தி பிகைரி ஆமதின் தரோனஹா, தூண் இல்லாமல் நிறுத்தினது யாரு? நல்லா தேடிப்பாரு, எங்கேயாவது தூண் இருக்கா? தூணே இல்லை. தூண் இல்லாம வெட்ட வெளியில ஒரு பொருள் எப்படி நிற்கும்? அதாவது கீழிருந்து தாங்கி பிடிக்கணும், இல்லைன்னா மேல இருந்து தாங்கி பிடிக்கணும். ஒரு பொருள் உடுகாம இருக்கிறதுக்கு அதான வழி. ஒரு பொருள் கீழே விழுகக்கூடாது. இந்த கூடையை இப்படி வச்சிருக்கோம், ஒண்ணு கீழே பிடிச்சாலும் விழுகாது, அல்லது மேல இருந்து யாராவது பிடிச்சாலும் புரியாது. வானம் ரப்புடைய கண்ட்ரோல்ல மேல இருந்து பிடிக்கப்பட்டிருக்கிறது. இங்க ஒரு தூணும் கிடையாது. நாம இது எப்படி நிக்குது எப்படி நிக்குது எப்படி நிக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். யாசின் சூராவுக்கு முந்தின பேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா அங்க அதுக்கெல்லாம் விட சொல்றான். யாசின் சூராவுக்கு முந்திய சூறாவுடைய கடைசி பகுதியில் பாருங்க, அங்க எழுதுறான். அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்கிறான், இந்த வானத்தை எல்லாம் யாரு பிடிச்சிருக்கா தெரியுமா? யாரு பிடிச்சிருக்கான்னு தெரியுமா? இன்னல்லாஹ யும்சிகு ஸமாவாதி வல் அர்த் அன் தஸூலா, வானம் விழுந்து விடாமல் அல்லாஹ் பிடித்திருக்கிறான். வலையின் ஜாலதா இன் அம்சகஹுமா மின் அஹதின் மின் பாதிஹி, ஒருவேளை அவன் பிடிக்கிறத விட்டான்னா இந்த வானத்தை கீழே தாங்கி பிடிச்சிக்கிற மாதிரி நீங்க யாராவது இருக்கியான்னு கேட்கிறான். அல்லாஹுக்கு இருக்கிற வார்த்தை. அதாவது வானத்துக்குள்ளே இருக்கிற அறிவியலும் வானத்துக்குள்ளே இருக்கிற விஞ்ஞானமும் அல்லாஹ் அவ்வளவு தெளிவாக பேசுகிறான். நான் பிடிச்சிருக்கேன், இன்னதாக யும்சிக்கு சமாவா, நான் விட்டேன்னா நீ யாராவது பிடிச்சுக்கிறியா? உலகின் ஜாலத்தா இன் அம்சககுமா மின் பாதி, இந்த ஒரே ஒரு வானத்தை மட்டும் ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருந்தா பரம்பரையா ஆய்வு செய்ய வேண்டியதான், விடைகள் கிடைப்பதில்லை. இதுக்குள்ள இனி அந்த வானத்துக்குள்ள இருக்கக்கூடிய அண்ட சராசரம் அது இதுன்னு நிறைய இப்படி போயிட்டே இருந்தோம்னா, அதாவது திருக்குரான்ல அழகிய சூரா அப்படின்னு சொல்லி அர்-ரஹ்மான் சூராவுக்கு பெயர். அதுக்கு காரணமே, அர்-ரஹ்மான் சூராவுக்கு அந்த பெயர் வந்ததற்கு காரணமே என்னன்னா, இந்த வித்தியாசமான ரப்புடைய படைப்பு பூரா அழகா வரிசைப்படுத்தி கோர்வையா கொடுக்கிற சூரா அர்-ரஹ்மான். அடிக்கடி கேட்கிறோமே, ரொப்பிக்குமா துகத்திபான் வருது இல்லையா? ஒவ்வொன்றா சொல்லிட்டு ரப்புடைய எந்த அருட்கொடையை நீங்கள் பொய்ப்படுத்த முடியும்? ரப்புடைய எந்த அருட்கொடையை போய் இப்படியே வந்துகிட்டே இருக்குது. பபி ஐயா ஆதாய ரொப்பிக்குமா துகத்திபான், பபி ஐயா ஆதாய ரொப்பிக்குமா, ஒவ்வொன்றையும் சொல்லுவான். சொல்லிட்டு இது பண்ணுவான். ஃபர்ஸ்ட்ல இருந்து கலகல் இன்சானின் சல்சாலின் கல் ஃபகார், ஒரு சுட்ட சட்டி தட்டனா, இந்த சட்டி ஓடு சட்டி எல்லாம் இருக்குமே, ஓடெல்லாம் இருக்குமே, தட்டனா சத்தம் வருமல்ல, அந்த மண்ணுல இருந்து உன்னை படைச்ச ரப்புல் ஆலமீன். உன்னை அப்படி படைச்சு போட்டு ஜின்னுன்னு ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு கொழுந்து விட்டெறிகிற நெருப்புல இருந்து ஜின்னை படைச்சு விட்டேன். ரெண்டையும் சொல்லிட்டு சொல்றான், அப்படி ஐயா ஆளாயிரம் ரப்பிக்குமா துக்கத்திப்பா, நீ எதை மறுப்ப? நீ இந்த மண்ணுல இருந்து படைச்சதை மறுப்பியா? ஜின்னு நெருப்புல இருந்து வந்ததை மறுப்பியா? எதை மறுப்ப? கிழக்கு இருக்கிறது மேற்கு இருக்கிறது கரெக்டா இருக்கு. சூரியன் கரெக்டா வந்து அப்படி மறையணும், இப்படி எந்திரிக்கணும், இப்படி மறையணும், கரெக்டா வச்சிருக்கான். ஒரு நாளும் இங்க லேண்ட் ஆகுறது அங்க லேண்ட் ஆகுறது இல்லை, கொஞ்சம் தள்ளியோ முன்னாடியோ பின்னாடியோ லேண்ட் ஆகுறது இல்லை. அபுல் மஷ்ரிகை நீ ஒரு அபுல் மக்ரிபைனுக்கு அதான் இருக்கும். சொல்லிட்டு கேட்கிறான், எதை மறுப்ப? ரெண்டா சொல்றான். அர்-ரஹ்மான் சூராவினுடைய வழி நெடுகிலும் இறைவனுடைய பயங்கரமான வல்லமைகளும் அதில் நீங்கள் எதையும் மறுக்க முடியாது என்பதை சொல்லக்கூடிய வசனங்கள் தான் அதிகம். இப்ப இந்த ஆயத்துல போன தப்சீர்ல இந்த தப்சீர்ல நம்ம சொன்னோம்ல, முத்தும் பவழமும் கடல்ல இருந்து வருதுன்னு, அங்கேயும் அது வருது. யஹ்ருஜு மின்ஹும் அல்-லுஅ்லுஉ வல் மர்ஜான் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான். ரெண்டு கடல், இதுக்கு இடையில அல்லாஹ் திரை போட்டிருக்காங்க. பல தடவை பயான்கள்ல தப்சீர்கள்ல சொல்லியிருக்கோம். ஆறு உள்ள வரும், கடல்ல கலக்கும். இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இப்படி அள்ளி குடிச்சா உப்பு கறிக்குது, இப்படி அரிச்சு குடிச்சா அருமையா இருக்குது.
இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு மெல்லிய கோடு இருக்குதுங்கிற, கையை விட்டா ஒரு கோடும் இல்லை, ஆனா ரெண்டு தண்ணியும் கலக்கிறது இல்லை. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? பல்வேறு கடல்கள்ல கலக்கக்கூடிய ஆறுகளை ஆய்வு செய்தவர்கள் சொல்லுகிறார்கள், கடலுக்குள்ள என்ட்ராயி ஏறத்தாழ பல கிலோமீட்டர்கள் வரைக்கும் ஆறு ஆறாவே ஓடுது. கடலோட கலக்கல, உள்ளுக்குள்ள ஓடுது. சுமார் 40 கிலோமீட்டர் தூரம், 40 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடலுக்குள்ள என்ட்ராகிற ஆறு அப்படியே கடலுக்குள்ள போகுது. 40 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க போய் எடுத்தா, இப்படி போயிட்டு இருக்கிற ஆத்து தண்ணி எடுத்து குடிங்க, நல்லா இருக்கு. அந்த பக்கம் தண்ணி எடுத்து குடிங்க, அது உப்பு கரிக்குது. ஒரு ஆறு உள்ள போய் கலக்கிற இடத்துல மட்டும் திரையில்லை. மரஜல் பஹ்ரைனி எல்தகையானுக்கு அதான் அர்த்தம். கடற்கிற இடத்துல மட்டும் தரையில்லை, உள்ள போய் வெகு தூரம் வரைக்கும் கடல்ல போகுது. ரப்பு காட்டுறான். இங்க எல்லாம் யார் உட்கார்ந்துருக்கான்னு சொல்லு. இந்த தண்ணியும் அந்த தண்ணியும் கலக்காம இருக்கிறது யாருன்னு சொல்லு. முதல்ல இப்படி ஒரு கலக்காமல் இருக்கிற செய்தியை பேசிய சமய புத்தகங்களே இல்லை. நாங்க கீதை வச்சிருக்கோம், நாங்க பைபிள் வச்சிருக்கோம், நாங்க அது வச்சிருக்கோம், இது வச்சிருக்கோம். ஏதாவது ஒரு கிதாப், ஏதாவது ஒரு நூல் இந்த ரெண்டும் இப்படி கலக்காம இருக்குதுங்கிறத முதல்ல பேசியிருக்குதா? நல்லா கேட்கிறேன். இந்த ரெண்டும் கலக்காம இருக்கல, யாரு கலக்க விடாம அங்க நிக்கிறா சொல்லு. ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு தடை, ஏதாவது இருக்கா? நான் தடையை ஏற்படுத்தி இருக்கிறேன். வகுவல்லதி மரஜல் பஹ்ரை, ரெண்டு கடலுக்கு இடையில அவன் தரையை அமைத்திருக்கிறான், திரையை அமைத்திருக்கிறான். இந்த திரை கண்ணுக்கெல்லாம் தெரியுமா? கடல் சூழ்ந்து அது சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் எக்கச்சக்கமா பண்ணிட்டாங்க, தெரியல. ஆனா குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு, என்ன தெரியுமா? பைனஹுமா பர்ஸஹுன் லா யப்கியான், ரெண்டு கிடையில் ஒரு தடை உண்டு, ரெண்டு தண்ணியும் சேராது. குறைந்தபட்சம் இவ்வளவு விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்களே, இவங்க பெரிய முயற்சி பண்ணி அதையாவது கண்டுபிடிக்கலாம்ல. நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் பாரு, ரெண்டு தண்ணியும் சேராதுன்னு சொன்னீங்க, சேர்த்திட்டோம் பாரு. சேர்த்தவெல்ல முடியாது. நீ எடுத்து கிளாஸ்ல ஊத்துனீன்னா சேர்த்துரும். ஒரு செம்புல இப்படி ஒரு கிளாஸ் உப்பு தண்ணி எடுத்து, அந்த பக்கம் ஆத்து தண்ணியை ஒரு கிளாஸ் எடுத்து, ரெண்டையும் செம்புல ஊத்திட்டீங்கன்னா ரெண்டும் கலந்துடலாம். ஆனா நீ கடல்ல இருக்கிற வரையும் ரெண்டுக்கிடையிலே சேர முடியாத தடையை ரப்ப ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று பேசுகிறது குரான். அதனாலதான் சூரத்துல், நான் சும்மா சாம்பிளுக்கு சூரத்துல் ரஹ்மானுடைய 1-2 சொல்றேன். சூரத்து அர் ரஹ்மான் பூராமே அவன் படைத்த பிரம்மாண்ட படைப்புகளை சொல்லி சொல்லி கேட்கிறான். ஃபபி ஐய ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான், நீங்க எதை மறுப்பீங்க, எதை பொய்ப்படுத்துவீங்க? இப்போ அந்நஹல் அத்தியாயத்தினுடைய 17வது வசனம் அதைத்தான் கேட்குது. நான் படைப்பவன், படைக்காதவைகள், இந்த ரெண்டும் ஒருபோதும் ஒன்னாக முடியாது. ஆக பெரிய குதிரத்துகளை கையில வைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் இபாதத்துக்கு தகுதியானவன். அந்த அல்லாத படைப்பெல்லாம் இபாதத்துக்கு தகுதியாக முடியாது. குறிப்பா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், டோட்டலா குர்ஆன் ஆயத்துகளுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? மரணத்தை சந்திக்கிற எதையும் வணங்க முடியாது, வணங்கவே முடியாது. இது ஒரு 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 சுருக்கமான இபாதத்துக்கு. உங்கள்கிட்ட இஸ்லாத்துல ஒரு இது சொல்லுங்க அப்படின்னு யாராவது கேட்டா சொல்லிடலாம். மடிந்து போகும், மரணித்து போகும் உயிரினங்கள் எதுவுமே படைப்பதற்கு தகுதி, வணங்குவதற்கு தகுதி இல்லை. அவ்வளவுதான். யாருக்கு மௌத்து இல்லையோ அவனை மட்டும்தான் வணங்க முடியும். நீங்க இந்த லிஸ்ட்ல உலகத்தினுடைய எல்லா படைப்பும் முடிச்சு போயிடும். காரணம் என்னன்னா எல்லாம் போயிடும், உலகத்துல அத்தனை பேரும் போயிடும். மலக்குகளே வணங்க முடியாது, அவங்களும் போய்த்தானே ஆகணும். இந்த அர்-ரஹ்மான் சூறால ஒரு வசனம் இறங்கின ஒன்னும் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்களாம் மலக்குகள்லாம். அதுல வருதில்ல, ஃபர்ஸ்ட் பேஜ்லயே அர்-ரஹ்மான்ல குல்லு மன் அலைஹா ஃபான் அப்படின்னு வந்திருக்கு. குல்லு மன் அலைஹானா அலல் அர்த், பூமியில் இருக்கிற எல்லாரும் மௌத்தா போயிடுவாங்க அப்படின்னு வந்திருக்கு. வந்த உடனே எல்லா மலக்குகளுக்கும் மகிழ்ச்சி, அத்தனை பேரும் போயிட்டாங்க, பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். நம்மளை பத்தி ஒன்றும் சொல்லலை, மலக்குகள் மௌத்தாரதை பத்தி ஒன்றும் சொல்லலை. இல்லை, குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாரும் மௌத்தா போயிடுவாங்க. ஃபான்னா ஃபனா, எல்லாம் ஃபனாவா போயிடுவாங்க அப்படின்னு.
அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்த பூரா சந்தோஷமும் காணாம போச்சு அடுத்த வரையில. ஏன்னா லா எபுகா லா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். உங்க ரப்ப தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனேதான் அவங்களுக்கு விளங்குது, அப்ப நம்மளும் போயிடுவோமா. என்ன குல்லு மன் அலைஹா ஃபான்ல அது வரல, பூமியில இருக்கிறவங்க மூத்தா போற மாதிரி தான் வந்துச்சு. அப்புறம் தான் வருது ரப்ப தவிர யாரும் இருக்க மாட்டாங்க, அப்புறம் தான் அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கு நம்மளும் போயிடுவோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த கபிரிஸ்தான்ல இங்கே ராயப்பேட்டையில் அங்கே இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த கபூர்ல தலைமாட்டில் கல் வச்சிருக்காங்கல்ல, ஆஜியார் இப்போ பிறந்தார் இப்போ இறந்தாருன்னெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அதுல அந்த எல்லா கல்லுலையும் மேலே இந்த வசனம் தான் இருக்கு. குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்தில் எல்லாம் மௌத்தாகுவார்கள், ரப்பு மட்டுமே நிலைத்திருப்பான். சூரா அர்-ரஹ்மான்ல வர்றது. இப்போ இஸ்லாமிய கான்செப்ட் என்னன்னா, யாரை வணங்க முடியும்? படைப்பவனை வணங்க முடியும், அதுக்கு அடுத்து இரவாமல் இருப்பவனை வணங்க முடியும். இந்த ரெண்டு தகுதி ரப்ப தவிர வேற யாருக்கும் கிடையாது. இல்ல நாங்களும் படைக்கிறோம், நீ படைக்கிறதெல்லாம் மௌத்தா போயிடும். மௌத்தா போகாம எதையாவது ஒரு பொருள் சொல்லு, இந்த உலகத்தில் அந்த பொருளுக்கு அழிவில்லைன்னா அது வணங்குவதற்கு தகுதி. இந்த நியதியில தான் மலக்குகளை வணங்க முடியாது, மனிதர்களை வணங்க முடியாது, விலங்கினங்களை வணங்க முடியாது, எந்த பொருளையும் அழிந்து போகும் பொருட்களை வணங்க முடியாதுங்கிற நிலைப்பாட்டுக்கு வருவோம். ரொம்ப தொடர்ந்து பேசுபவன் நான் கொடுத்த நியமத்துகளை எண்ண முடியாது என்கிற அடுத்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து அது குறித்து நாம் அறிவோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய வல்லமைகளை ஆற்றலை விளங்கவும் வாழும் காலமெல்லாம் அவனை மட்டுமே வணங்கி வழிபடவும் அந்த ஏகத்துவத்தில் நிலைத்திருக்கவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.